கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்குண்டான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நாளிலும் வேதத்திலே யோசேப்பு என்கிற மனிதனோடு கூட தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து அவனுடைய சிறு வயது முதற்கொண்டு அவன் வளர்ந்து பெரியவன் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து அவனுக்கு நேரிட்ட எல்லா துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் துணையாளராக இருந்து அவனுக்கு வாழ்க்கை என்ற காரியத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து அவன் எந்த காலத்திலே கனியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் கனி கொடுக்கிற ஒரு மகனாய் மாறும் பொழுது அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை, அதிசயம் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் கவலைப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த காலகட்டத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தடையில் இல்லாமல் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளும், கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.